அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எனர்ஜெட்டிக்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டாபிக்னால், டிப்ரெஷன், கவலை இதிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சூழ்நிலைகள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமையலை, எனக்கு நினச்சது நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம நமக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை எப்போவுமே வாட்டி பதைச்சிட்ருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இந்த அஃபர்மேஷன் கேட்குற மூலியமாக டிப்ரெஷன், கவலையிலிருந்து மாறுவதற்கு நான் அஃபர்மேஷன் ஆடியோ தந்திருக்கேன். அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக மார்னிங் அண்டு ஈவினிங் நீங்கள் 2 டைம்ஸ் கேட்டுட்டு வரும்பொழுது உங்கள் மனம் நிம்மதியை பெற முடியும். ஓகே, எல்லோரும் எனர்ஜியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம ஆடியோக்குள்ளே போயிடலாம். நன்றி. நம்பர் 1, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான அஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, நான் எப்பொழுதும் மிக மிக சக்தியாக இருக்கிறேன். நான் என்னுடைய மன அமைதியை எப்பொழுதும் உணர்வு பூர்வமாக உணர்கிறேன். என் மனம் இப்பொழுது பாதுகாப்பாகவும் அமைதியுடனும் உள்ளது. நான் என் உணர்வுகளை அனுமதிக்கின்றேன். நான் என் மனதை எப்பொழுதும் நேசிக்கின்றேன். நான் ஒவ்வொரு நாளும் சிறந்த நிலைக்கு வருகிறேன். என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே வருகின்றன. நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். கடமைகளை மட்டும் செய்வதால் என் மன நிம்மதி அதிகரிக்கின்றது. பலன்கள் எனக்கு இயல்பாக கிடைக்கின்றன. நான் தைரியமானவன். நான் எந்த மன அழுத்தத்தையும் சமாளிக்க முடியும். ஏன்? நான் அமைதிக்கு. நான் கடந்த கஷ்டங்களை விட இது ஒரு கஷ்டமா என்று என்னிடம் நான் கேட்கும் பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் ஒழிந்துவிடும். நான் ஆரோக்கிய மனம் மற்றும் உடலை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இருப்பதால் எனக்குள் மன அமைதி பெறுகிறது. எனக்குள் ஓடக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கற்பனைகள் கருப்பு புகை வடிவ போல வெளியேறுவதால் என் மனம் சுத்தமாக தூய்மையாக மாறுகிறது. என் மனம் தூய்மையாக மாறுவதால் நான் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கின்றேன். நன்றி. நம்பர் 2, என்னுடைய கவலை, என்னுடைய பயம், என்னுடைய பதட்டம் இதெல்லாம் நமக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணும். டோட்டலாக மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி நம்ம நேர்மறையான எண்ணங்களை விதைக்க போகிறோம். வாங்க போகலாம். நான் அமைதியாக இருக்கின்றேன். கவலை, பதட்டம், பயம் என்னை ஒருபோதும் தொந்தரவு செய்யாது. ஏன்? என் மனம் உறுதியானது. நான் என் மனதிற்குள் சாந்தத்துடன் இருக்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். பதட்டம் என்னை பாதிக்காது. என் மனம் எப்பொழுதும் சாந்தமாக இருப்பதால் தினமும் நான் ஆற்றலுடன் இருக்கிறேன். நான் கவலையிலிருந்து விடுபட்டு மன அமைதிதான் எனக்கு துணை என்று நான் நம்புகிறேன். நான் உறுதியானவன். எந்த பிரச்சனையையும் என்னை வெறுக்க முடியாது. ஏனென்றால் என் உள்ளம் நிலைநிறுத்தும். நான் வலிமை பெற்றவன். நான் தினமும் மனசாந்தியை வளர்க்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். என்னால் எந்த மன அழுத்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்குள் இயல்பாக இருக்கின்றது. என் உயிர் சக்தியும் என் மனமும் என் உடலும் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. நான் கவலைகள், தேவையில்லாத உணர்வுகள், தேவையில்லாத கற்பனைகளை முழுமையாக விட்டுவிட்டு அமைதியை தேடி மட்டும்தான் போகிறேன். நான் தினமும் நிம்மதியாக இருக்கிறேன். என் மனம் உறுதியாக இருப்பதால் நான் சந்தோஷமாக வாழப்போகின்றேன். நான் அமைதியானவன். நான் மிக எல்லையற்ற ஆற்றல் கொண்ட எதிர்காலத்தில் நம்பிக்கையுடைய, போராடக்கூடிய, செயல்பட்டு என் வாழ்க்கையில் இலக்கை அடையக்கூடிய உறுதியான நம்பிக்கையானவன். என் மனம் நிலையானது.
நான் எல்லா சவால்களையும் சமாளிக்கிறேன். நான் சந்தோஷம் மற்றும் நிம்மதியுடன் எப்பொழுதும் இருக்கிறேன். நான் அதீத சக்தி பெற்றதால் மன அழுத்தம் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது. என் உள்ளம் அமைதியில், அன்பில் நிரம்பி உள்ளது. நான் எதையும் எதிர்கொள்ள தயாரானவன், எதற்கும் துணிச்சலானவன். அதனால் எனக்கு மன அமைதி, மன மகிழ்ச்சி, மன ஆனந்தம், பேரானந்தம் எனக்குள் இயல்பாக வருகின்றன. என் மனம் சாந்தமாகும் பொழுது நான் வலிமையாகிக் கொண்டே இருப்பதால் எனக்குள் எப்பொழுதும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. நன்றி. என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் சப்போர்ட். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.